நீ ஆதியிலே என் மீது வைத்த அன்பு இன்று இல்லையே, என்னை மறந்து போனாய் என உன்மேல் எனக்கு ஒரு குறை உண்டு என்கிறார் நம் தேவன். இதுவே நமக்கு மகத்துவமான வேலை. அவரை பற்றிக்கொள். மதியை இழந்து தீய வழியில் நடவாதே. எதிர்காலம் கண்ணீர் விடும்படியாய் இல்லாமல் பார்த்துக்கொள். உன் பரவச வாழ்க்கை மாறி இதயத்தை அறுக்கும் காரியம் உன்னில் இருந்தால் அவரை நோக்கிப்பார். உன் உள்ளம் லேசாகும். மன்னிப்பு கேட்டு மனம் மாறு. உன்னை அவர் சிறுமைப்படுத்தாது இருப்பார். எனவே காலத்தின் அருமையை தெரிந்து நடந்து கொள். இதுவே இரட்சணிய வாழ்வினை அடைந்திடும் நேரம். பூமியில் ஊழியம் செய்து பரலோகத்தில் வரவு வை. ஜீவன் உள்ள நம் தேவனோடு அவர் வழியில் நட. தவணையின் காலம் இந்த நிமிடமாக கூட இருக்கலாம். அவரோடு உன்னை அழைத்து போக காத்திருக்கிறார். சூரிய ஒளிப்பட்ட பனி போல் உன் உபாதைகள் நீங்கிடும். உன்னை பேர் சொல்லி அழைத்திடும் தேவனவர். அவர் உன்னை விட்டு விலகாதவர். இது மாயையான உலகம். ஜீவ புத்தகத்தில் உன் பெயர் எழுதப்பட அவர் பாதமே நமக்கு. அதை இறுக பிடி. உனக்காக சிலுவையில் தொங்கினவர், உனக்காக ஜீவனை தந்தவர், உன்னை எதிர்பார்த்து காத்திருப்பவர், உன் துன்பம் மாற்றி இன்பம் தர ஆசைப்படுபவர். எனவே அவருடன் நீ வாழ உன் இரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.